உலகின் தலைசிறந்த மருத்துவர் மற்றும் குழந்தை மருத்துவர் லெனர்ட் கத்ரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1858 பிப்ரவரி 7 அன்னைக்கு இங்கிலாந்தோடைய லண்டனில் இருக்கிற கென்சிங்டனில் தாமஸ் ஆன்ஸ்டி கத்ரிக்கும் அகஸ்டா ஆம்ஹெர்ஸ்ட் ஆஸ்டன் கத்ரிக்கும் 2ஆம் குழந்தையாக பிறக்கிறார் லெனர்ட் ஜார்ஜ் கத்ரி. இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா இராணுவ வீரர்களுக்கு உண்டான மிலிட்ரி யூனிஃபார்ம்ஸை தைக்கக்கூடிய ஒரு ப்ராஸ்பரஸ் மிலிட்ரி டெய்லராக இருந்திருக்கிறாங்க. இதே சமயம் இவருடைய அம்மா இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய ஒரு ஆர்கனிஸ்டாகவும் கம்போசராகவும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. லெனர்ட் கத்ரி குழந்தை பருவத்திலிருந்து எல்லா விஷயங்களையுமே வேகமாக கற்றுக்கக்கூடிய ஒரு புத்தி கூர்மையுள்ள குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1863ஆம் ஆண்டு லெனர்ட் கத்ரிக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த கென்சிங்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து லெனர்ட் கத்ரி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1865ஆம் ஆண்டு லெனர்ட் கத்ரியோடைய அப்பா இவரை அந்த லண்டனில் இருக்கிற கென்சிங்டன்ல இருந்து அதே லண்டனில் இருக்கிற ஸ்ட்ராண்டுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அந்த ஸ்ட்ராண்டில் இருந்த கிங்ஸ் காலேஜ் ஸ்கூல் அப்படின்ற ஒரு இண்டிபெண்ட் டே ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. இந்த கிங்ஸ் காலேஜ் ஸ்கூலானது இன்னைக்கு லண்டனில் இருக்கிற விம்பிள்டனில் இருக்குது. ஆனால் இவர் படிக்க சேர்ந்த அந்த காலகட்டத்தில் லண்டனில் இருக்கிற ஸ்ட்ராண்டில் தான் இருந்தது. ஸோ அந்த கிங்ஸ் காலேஜ் ஸ்கூலில் லெனர்ட் கத்ரி இவருடைய ஆரம்ப கல்வியை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறுதியாக 1868ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் லெனர்ட் கத்ரி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அந்த கிங்ஸ் காலேஜ் ஸ்கூலில் ஹையர் எஜுகேஷனும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதன் காரணமாக அதே கிங்ஸ் காலேஜ் ஸ்கூலில் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியையும் லெனர்ட் கத்ரி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின் லாங்குவேஜையும் கிரீக் லாங்குவேஜையும் லெனர்ட் கத்ரி கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் இவர் ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை லெனர்ட் கத்ரி படித்து வந்தாங்க. இறுதியாக 1875ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் லெனர்ட் கத்ரி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த கிங்ஸ் காலேஜ் ஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு அதே கிங்ஸ் காலேஜ் ஸ்கூலில் இவர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், அதேமாதிரி A கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை அந்த கிங்ஸ் காலேஜ் ஸ்கூல்லையே லெனர்ட் கத்ரி எடுத்து படிக்கிறாங்க. அடுத்து 1876ஆம் ஆண்டு ஓராண்டுக்கு பிறகு இவருடைய 18 வயதில் லெனர்ட் கத்ரி அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு 1 இயர் கோர்ஸை இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா லெனர்ட் கத்ரியை இவருடைய அப்பா அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இங்கிலாந்தோடைய லண்டனில் இருக்கிற ஸ்ட்ராண்டில் இருந்து அதே இங்கிலாந்தோடைய ஆக்ஸ்ஃபோர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்டுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக இந்த ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு அதனுடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜான மேக்டலின் காலேஜ், அங்கே இவருடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. இந்த மேக்டலின் காலேஜ் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு அதனுடைய ஒரு கான்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜ், ஒரு அங்கம் தான். ஸோ அந்த மேக்டலின் காலேஜில் படித்தா டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்து தான் வழங்கப்படும். ஸோ அந்த மேக்டலின் காலேஜில் 1876ஆம் ஆண்டிலிருந்து லெனர்ட் கத்ரி மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது இவர் படிக்கக்கூடியது MA மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு பேரளவில் மாஸ்டர்ஸ் அப்படின்னு இருந்தாலும் இது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரி தான். குறிப்பாக இது இங்கிலாந்துலேயே யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் இவர் படிக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியிலையும் அதே மாதிரி அதே இங்கிலாந்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் இந்த 2 பல்கலைக்கழகங்களில் மட்டும் இந்த MA அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியாகவே வழங்கப்படும். இதே மாதிரி ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன், யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் இது போன்ற சில பல்கலைக்கழகங்களில் இந்த MA அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியாகவே வழங்கப்படும். ஸோ இவர் MA படிக்கிறார் அப்படின்னா அது மாஸ்டர்ஸ் கிடையாது, அண்டர் கிராஜுவேட் தான். ஸோ இதை இவர் கிளாசிக்ஸ் எடுத்து படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான்
லெனர்ட் கத்ரியோடைய வாழ்க்கையில் ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு நடந்தது. அதாவது 1877ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5 அன்னைக்கு லெனர்ட் கத்ரியோடைய அம்மாவான அகஸ்டா ஆமர்ஸ் ஆஸ்டன் கத்ரி அவங்க வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு போயிருந்தாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களுடைய 50 வயதில் அதே 1877 ஆகஸ்ட் 5 அன்னைக்கு இறந்து போகிறாங்க. அதாவது லெனர்ட் கத்ரியோடைய அம்மா 1827 ஆகஸ்ட் 2 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. அவங்க 1877 ஆகஸ்ட் 5 அன்னைக்கு அவங்களுடைய 50 வயதில் இறந்து போகிறாங்க. அவங்க இறந்து போகும்போது ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஆர்கனிஸ்டாகவும் கம்போசராகவும் இருந்தாங்க. அவங்க வாழ்கிற காலகட்டத்தில் நிறைய சர்ச்சஸ் தேவாலயங்களில் அவங்களுடைய இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி வந்தாங்க. ஸோ அவங்க இறந்து போகிறாங்க. இது லெனர்ட் கத்ரியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து லெனர்ட் கத்ரி தொடர்ந்து இவருடைய படிப்பில் கவனம் செலுத்தி வந்தாங்க. இந்த நிலையில தான் லெனர்ட் கத்ரிக்கு மெல்ல மெல்ல மருத்துவத்தின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் லெனர்ட் கத்ரியோடைய தாயின் மரணம் தான். ஏன்னா அவங்களுடைய அம்மா வந்து சாதாரணமாக நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. அப்போ லெனர்ட் கத்ரி வந்து அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனதுக்கு அவங்களுக்கு சரியான சிகிச்சை கிடைக்காது தான் காரணம். அதனால தான் 50 வயசுல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு லெனர்ட் கத்ரி வந்து நினச்சாங்க. இதனாலேயே லெனர்ட் கத்ரி தான் ஒரு மருத்துவர் ஆகணும், இது மாதிரி நிறைய பேரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1880ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில் லெனர்ட் கத்ரி இவருடைய எம்ஏ வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டோடைய கன்ஸ்டிடியூன்ஸ் காலேஜான மேக்டலின் காலேஜ் அங்கேருந்து பெற்றுறாங்க. பெற்ற பிறகு இந்த இங்கிலாந்தோடைய ஆக்ஸ்ஃபோர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கே லெனர்ட் கத்ரி வந்துடுறாங்க. லண்டனுக்கு இவர் வந்து கிளம்புனதுக்கப்புறமா அந்த லண்டனில் இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டன் அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து லெனர்ட் கத்ரி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்புறனால லெனர்ட் கத்ரி வந்து அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. இந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அதாவது அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது, அங்கு வந்து மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்படும். ஸோ இதன் காரணமாக தான் அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் லெனர்ட் கத்ரியை வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஜாயின் பண்ணி இவர் வந்து மெல்ல மெல்ல இவருடைய மருத்துவ கல்வியை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் நிறைய மெடிக்கல் லெக்சர்ஸ் மருத்துவ விரிவுரைகள் வந்து நிறைய மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், உடற்கூறியல் நிபுணர்கள், உடலியல் நிபுணர்கள், நோயியல் நிபுணர்கள், இது மாதிரி நிறைய நபர்களால் வழங்கப்பட்டது. ஸோ அதெல்லாமே லெனர்ட் கத்ரி வந்து தொடர்ந்து அட்டன் பண்ணி மருத்துவ கல்வியை படித்து வந்தாங்க. இவர் குறிப்பாக வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், அதுக்கப்புறம் சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், அதே மாதிரி மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது. அதுக்கப்புறம் டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன், இது வந்து இன்னைக்கு பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறமா வந்து அப்செட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்கறது. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் லெனர்ட் கத்ரி வந்து படித்து வந்தாங்க. இந்த நிலையில் 1883க்கு பிறகு அதே செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவர் வந்து MBCHB அது படிக்கிறதுக்குண்டான ட்ரைனிங் அந்த எஜுகேஷனும் வந்து பெற ஆரம்பிக்கிறாங்க. MBCHB அப்படின்றது லட்டினில் மெடிசனே பேக்கலோரேஸ் சிரிஜே அப்படின்னு எக்ஸ்பேன்ஷன். இதுவே வந்து இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் லெனர்ட் கத்ரி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை இவர் வந்து இங்கிலாந்துடைய ஆக்ஸ்ஃபோர்ட்ஷையரில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்டு அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டு அங்கே தான் இவர் வந்து என்ரோல் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் இவர் வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கு அந்த MBCHB படிக்கிறதுக்கு என்ரோல் பண்ணியிருந்தாலும் இவருடைய மருத்துவ கல்வியை செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் தான் இவர் வந்து படித்து வந்தாங்க. அதாவது கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த காலகட்டத்திலலாம் இந்த யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்டில் நேரடியாக மருத்துவம் படிக்கணும்னா அங்கே சேர்ந்து தொடர்ந்து அங்கே கிளாஸஸ் அட்டன் பண்ணி அங்கே படித்து டிகிரி பெறணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அங்கே எக்ஸாமினேஷன் மட்டும் போய் அட்டன் பண்ணால் போதும், வெளியே எங்கே வேணால் போய் மருத்துவ கல்வியை பெறலாம். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி தான் இவர் வந்து லண்டனில் இருக்கிற செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் மருத்துவ கல்வியை பெற்று வந்தாங்க. ஆனால் டிகிரிக்கு இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்டு அதை நம்பி இருந்தாங்க. இதே காலகட்டத்தில் லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய ஒரு மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு அதுக்குண்டான எக்ஸாமினேஷனுக்கும் இவர் வந்து ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அதுக்கு இவர் வந்து டிப்ளமோ எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண வேண்டி இருந்தது. அதையும் லெனர்ட் கத்ரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ் அதனுடைய
லைசன்ஸை இவர் பெறணும் அப்படின்னா அதுக்குண்டான டிப்ளமோவையும் இவர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ் அப்படின்றது மருந்து தயாரிக்கிறவர்களுக்குண்டான ஒரு சங்கம். ஸோ இந்த ரெண்டுத்துக்குண்டான, அதாவது ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்தோடைய மெம்பர்ஷிப்புக்காகவும் அந்த சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸோடைய லைசன்ஷிப்புக்காகவும் இவர் வந்து டிப்ளமோஸை அட்டன் பண்ணுறாங்க. இறுதியாக 1886ஆம் ஆண்டு இவருடைய 28 வயதில் லெனர்ட் கத்ரி வந்து அந்த 2 இதையுமே வந்து டிப்ளமோயும் முடிக்கிறாங்க. குறிப்பாக ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்துடைய மெம்பராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் MRCS அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1886ஆம் ஆண்டு லெனர்ட் கத்ரி பெறாங்க. மேலும் அதே 1886ஆம் ஆண்டு அந்த சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ் அதனுடைய லைசன்ஸையும் இவர் வந்து பெற்றுறாங்க. ஸோ லைசன்சேட் ஆஃப் தி சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ் LSA அப்படின்ற இந்த ஒரு லைசன்ஸை 1886ஆம் ஆண்டு லெனர்ட் கத்ரி பெறாங்க. இதுக்கப்புறமா லண்டன்லேயே இருக்கிற பேடிங்டன் கிரீன், அங்கே இருக்கக்கூடிய பேடிங்டன் கிரீன் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து லெனர்ட் கத்ரி இவருடைய மருத்துவ பயிற்சிக்காக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது லெனர்ட் கத்ரி பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து குழந்தை மருத்துவம், இந்த குழந்தை நோய்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதுல இவருக்கு நிறைய விருப்பம் இருந்தது. அது போலவே இவருக்கு கூடுதலாக இந்த நர்வஸ் டிசீசஸ், அதாவது நரம்பியல் கோளாறுகள், நரம்பியல் நோய்கள், ஸோ அது சம்பந்தமாகவும் சிகிச்சை கொடுக்கறதுல இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. ஸோ இதன் காரணமாக ஃபஸ்ட்டு இவர் வந்து குழந்தைகளுக்கு உண்டான அந்த பேடிங்டன் கிரீன் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து மெடிக்கல் ட்ரைனிங்காக ஜாயின் பண்ணுறாங்க. இதே சமயம் இவர் வந்து லெனர்ட் கத்ரி வந்து அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் எபிலெப்சி அண்டு பெராலிசிஸ் அப்படின்ற ஒரு மருத்துவமனை, இது வந்து இன்னைக்கு வந்து லண்டனில் இருக்கிற மெய்டா வேல் அங்கே வந்து இருக்குது. அது வந்து மெய்டா வேல் ஹாஸ்பிட்டல் ஃபார் நர்வஸ் டிசீசஸ் அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் அழைக்கப்படுது. ஆனால் இவர் அங்கே ஜாயின் பண்ணும்போது லண்டனில் இருக்கிற ரீஜென்ஸ் பார்க் அங்கே தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் எபிலெப்சி அண்டு பெராலிசிஸ் இருந்தது. ஸோ அந்த 2 ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் லெனர்ட் கத்ரி வந்து ஜாயின் பண்ணி மெடிக்கல் ட்ரைனிங்கை பெற ஆரம்பிக்கிறாங்க. அதாவது லெனர்ட் கத்ரி வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய மெம்பர்ஷிப்பையும் சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸோடைய லைசன்ஸையும் இவர் பெற்றால் கூட இவர் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே லெனர்ட் கத்ரியை நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் இவர் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இந்த 2 மருத்துவமனைகள்லாம் இவர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஒன்று குழந்தை மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு உண்டான மெடிக்கல் ட்ரைனிங்கை பெற தொடங்கியிருந்தாங்க. அதே சமயம் இந்த நரம்பியல் மருத்துவமனை அங்கே வந்து நரம்பியல் நோய்களுக்கு உண்டான சிகிச்சை கொடுக்கக்கூடிய மெடிக்கல் ட்ரைனிங்கை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் 1888ஆம் ஆண்டு இவருடைய 30 வயதில் லெனர்ட் கத்ரி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் அங்கிருந்து இந்த MBCHB அப்படின்ற மெடிசனை பேக்லோரேஜ் சிரஜி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து லெனர்ட் கத்ரி முடிச்சிடுறாங்க. முடிச்சது உடனடியாக இதே 1888ஆம் ஆண்டு 3ஆவதாக அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய இந்த கிரேட் நார்தன் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு மருத்துவமனை, அங்கே இவர் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவராக ஜாயின் பண்ணுறாங்க. மேலும் அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய நார்த் வெஸ்ட் லண்டன் ஹாஸ்பிட்டல் அங்கேயுமே ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவராக இவர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இவர் வந்து பேடிங்டன் கிரீன் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறமா இந்த மெய்டா வேல் ஹாஸ்பிட்டல் ஃபார் நர்வஸ் டிசீசஸ், அதுக்கப்புறம் இந்த கிரேட்டர் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல், ஸோ அங்கே கிரேட் நார்தன் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் அங்கே, அதே மாதிரி நார்த் வெஸ்ட் லண்டன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இந்த 4 மருத்துவமனைகள்லையும் இவர் வந்து அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவராக பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1890 காலகட்டத்தில் மறுபடியும் இங்கிலாந்துடைய ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்டில் இவர் வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட்டான டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி அதை படிக்கிறதுக்காக என்ரோல் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து படித்து 1893ஆம் ஆண்டு இவருடைய 35 வயதில் லெனர்ட் கத்ரி வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற அந்த MD டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்து முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா லெனர்ட் கத்ரி தொடர்ச்சியாக லண்டனுக்கே வந்து அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இவர் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. படிப்படியாக இவர் வந்து பதவி உயர்வுகளை பெற தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக பேடிங்டன் கிரீன் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் ஒரு ஃபிசிஷியனாக முழு மருத்துவராக அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு ஃபுல் ஃபிசிஷியனாக முழு மருத்துவராக பதவி உயர்வை பெறாங்க, ப்ரமோஷன் பெறாங்க. அதே மாதிரி அந்த கிரேட் நார்தன் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் அங்கேருந்தும் கூட இவர் வந்து ஃபிசிஷியனாக வந்து பதவி உயர்வை பெறாங்க. இந்த நிலையில் 1896ஆம் ஆண்டு லண்டனில்
இருக்கிற ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் லண்டன். இது வந்து வில்லியம் ஹார்வே அப்படின்ற ஒரு நபரை கௌரவப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவ சங்கம், ஒரு மெடிக்கல் சொசைட்டி. அதாவது வில்லியம் ஹார்வே அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் ஹார்வேயோடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த வில்லியம் ஹார்வே தான் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அதை வந்து டிஸ்கவர் பண்ணவர், கண்டறிஞ்சவர். ஸோ அந்த வில்லியம் ஹார்வேயோடைய பேரில் ஹார்வேயன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சொசைட்டி, மெடிக்கல் சொசைட்டி வந்து லண்டனில் இருக்குது. ஸோ அங்கே இவர் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி பண்ணி 1896ஆம் ஆண்டு நவம்பர் 19 இந்த காலகட்டத்தில் லெனர்ட் கத்ரி வந்து ஒரு முக்கியமான ஒரு பேப்பரை இவர் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அதை வந்து இவர் வந்து கிரானிக் இன்டர்ஸ்டெஷியல் நெஃப்ரைட்டிஸ் இன் சைல்ட்ஹுட் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் இவர் வந்து அதை சமர்ப்பிக்கிறாங்க. அதாவது நாள்பட்ட சிறுநீரக தொற்று, குறிப்பாக வந்து குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய நாள்பட்ட சிறுநீரக தொற்று, அது குறித்து இவர் வந்து அந்த ஒரு விளக்கத்தை ஒரு ரிசர்ச் பேப்பராக எழுதியும் அதை வாசிச்சும் ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் லண்டனில் 1896 நவம்பர் 19 அன்னைக்கு லெனர்ட் கத்ரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை ரிசர்ச் ஒர்க்காகவே எழுதி 1896ஆம் ஆண்டு இறுதி காலகட்டத்தில் அதை வந்து எழுத தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் சர் தாமஸ் கிளிஃபர்ட் ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தலை சிறந்த மருத்துவர், அவர் வந்து எ சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தக தொகுப்பை வந்து எழுதினாங்க. அதில் ஒரு சாப்டருக்கு இவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1897ஆம் ஆண்டு லெனர்ட் கத்ரி வந்து இன்டர்ஸ்டெஷியல் நெஃப்ரைட்டிஸ் இன் சைல்ட்ஹுட் அப்படின்ற டைட்டிலில் இவர் ஏற்கனவே ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் லண்டனில் ரீட் பண்ண அந்த ரிசர்ச் பேப்பர் அதை 1897ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த 2 ஆண்டுகள் 1899 வரைக்கும் லெனர்ட் கத்ரி வந்து சர் தாமஸ் கிளிஃபர்ட் ஆல்பர்ட்டோடைய எ சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அந்த புத்தகத்தினுடைய சாப்டர்ஸ்லாம் இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் விலகிடுறாங்க. அடுத்து இவர் பர்சனலாக இவருடைய ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1900ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து லண்டனில் இருக்கிற பிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய ஃபெல்லோவாக இவர் வந்து 1900ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் RCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1900ஆம் ஆண்டு லெனர்ட் கத்ரி வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் ஸ்கெச்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு, இது 1902ஆம் ஆண்டு லெனர்ட் கத்ரி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1903 இந்த காலகட்டத்தில் தான் லண்டனில் இருக்கிற ரீஜன்ஸ் பார்க்கில் இருந்து அதே லண்டனில் இருக்கிற மெய்டாவேல் அந்த இடத்துக்கு வந்து இவர் பணிபுரியக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் எபிலெப்சி அண்டு பெராலிசிஸ் அப்படின்ற மருத்துவமனை மாற்றப்பட்டது. இதுக்கப்புறம் தான் அது வந்து மெய்டாவேல் ஹாஸ்பிட்டல் ஃபார் நர்வஸ் டிசீசஸ் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்பட்டது. ஸோ இந்த 1903ஆம் ஆண்டு தான் இந்த மெய்டாவேல் ஹாஸ்பிட்டல் ஃபார் நர்வஸ் டிசீசஸ் அதனுடைய ஒரு ஃபுல் ஃபிசிஷியனாக முழு மருத்துவராக அங்குமே இவர் வந்து ப்ரமோஷனை பெற்றாங்க. இதை தொடர்ந்து 1905ஆம் ஆண்டு மறுபடியும் சர் தாமஸ் கிளிஃபர்ட் ஆல்பர்ட் அவருடைய எ சிஸ்டம் ஆஃப் மெடிசன் புத்தக தொகுப்பில் இவர் வந்து சாப்டர்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இதே 1907ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸோடைய ஒரு ஃபிட்ஸ்பேட்ரிக் லெக்சரராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது மிஸ்டர் ஃபிட்ஸ்பேட்ரிக் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் இருந்தாங்க. அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த ஃபிட்ஸ்பேட்ரிக்கோடைய பேரில் ஒரு மெடிக்கல் லெக்சர் ஆனது உருவாக்கப்பட்டது. அது வந்து வருடம் தலை சிறந்த மருத்துவர்களில் ஒருத்தர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ்னால தேர்ந்தெடுக்கப்பட்டு ஃபிட்ஸ்பேட்ரிக் லெக்சர்ஸ் வந்து வழங்குறதுக்கு பணிக்கப்பட்டாங்க. ஸோ அது மாதிரி 1907ஆம் ஆண்டு லெனர்ட் கத்ரி தான் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் தரப்பிலிருந்து ஃபிட்ஸ்பேட்ரிக் லெக்சரராக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து ஃபிட்ஸ்பேட்ரிக் லெக்சர்ஸில் கான்ட்ரிபியூஷன் டு தி ஸ்டடி ஆஃப் ப்ரிகாசிட்டி இன் சில்ட்ரன் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் இவருடைய விரிவுரை அந்த மெடிக்கல் லெக்சர் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதே 1907ஆம் ஆண்டு லெனர்ட் கத்ரி வந்து ஃபங்க்ஷனல் நர்வஸ் டிஸார்டர்ஸ் இன் சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான புக்கு இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து பெரிய அளவில் பாப்புலர் ஆகுது. அது லெனர்ட் கத்ரிக்கும் பெரிய புகழை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு ஒர்க்காக அமையுது. இதுக்கப்புறம் 1908 இந்த காலகட்டத்தில் மறுபடியும் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸோடைய அந்த ஃபிட்ஸ்பேட்ரிக் லெக்சர்ஸை வழங்கக்கூடிய ஒரு லெக்சரராக நியமிக்கப்படுறாங்க. ஸோ அப்போ இவர் வந்து ஏற்கனவே இவர் வந்து கான்ட்ரிபியூஷன் டு தி ஸ்டடி ஆஃப் ப்ரிகாசிட்டி இன் சில்ட்ரன் அந்த டைட்டிலில் கொடுத்தாங்க 1907. இப்போ 1908 இதே விரிவுரையை ஹிஸ்ட்ரி ஆஃப் நியூராலஜி அதாவது நரம்பியலின் வரலாறு அது குறித்து இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸில் 1908ஆம் ஆண்டு லெனர்ட் கத்ரி கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா 1910ஆம் ஆண்டு இவர் ஒரு ஹார்வேயன் ஒரேட்டராக
நிபுணராக நியமிக்கப்படுறாங்க. அதாவது வில்லியம் ஹார்வியோடைய பேரில் ஹார்வே அண்ட் ஒரேசன் அப்படின்னு சொல்லி ஒரு சொற்பொழிவு, மருத்துவ சொற்பொழிவு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ அது வழங்குறதுக்கு 1910ஆம் ஆண்டு லெனார்ட் கத்ரி தான் நியமிக்கப்பட்டாங்க. அதைத் தொடர்ந்து 1911 இந்த காலகட்டம் வரைக்கும் லெனார்ட் கத்ரி வந்து சர் தாமஸ் கிளிஃபர்ட் ஆல்பர்ட்டோடைய எ சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அதுக்குண்டான சில சாப்டர்ஸில் இவருடைய பங்களிப்பை கொடுத்திருந்தாங்க. அதைத் தொடர்ந்து 1912ஆம் ஆண்டு டிக்ஷனரி ஆஃப் நேஷனல் பயோகிராஃபி, ஸோ அதில் ஒரு ஆர்டிக்கல் இவர் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் வந்து சார்ல்ஸ் எட்வர்ட் வீவர், அதுக்கப்புறமா ஜார்ஜ் ஆல்ஃப்ரட் கார்பெண்டர், ஸோ இது போன்ற நிறைய ஃபேமஸான மருத்துவர்களும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1913 இந்த காலகட்டத்தில் இவர் ஏற்கனவே எழுதின அந்த கிரானிக் இன்டர்ஸ்டிஷியல் நெஃப்ரைட்டிஸ் இன் சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் 1896ஆம் ஆண்டு ஹார்வேயன் சொசைட்டியில் இவர் கொடுத்த அந்த ஒரு பேப்பர், ஸோ அதை வந்து ஒரு ஒர்க்காக 1913ஆம் ஆண்டும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. மேலும் இந்த 1913ஆம் ஆண்டு டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், ஸோ அது குறித்த ஒரு புத்தகம், அதுலேயும் ஒரு சாப்டரை இவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதை வந்து குறிப்பாக இன்னும் இந்த ஆர்ச்சிபால்ட் எட்வர்ட் கேரட், அதுக்கப்புறமா இந்த ஃப்ரெட்ரிக் யூடேஸ் பேட்டன் அப்படின்றவர், அதே மாதிரி ஜேம்ஸ் ஹியூ டெர்ஸ்ஃபீல்ட் அப்படின்னு ஸோ இவங்க எல்லாமே அதில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதில் 1913ஆம் ஆண்டு லெனார்ட் கத்ரியும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இதே 1913ஆம் ஆண்டு தான் நெப்போலியன் போனாபார்ட், பிரான்ஸோடைய முன்னாள் கிங்கு, ஸோ அவருடைய இறப்பு சம்பந்தமான ஒரு ஒர்க்கை வந்து இவர் வந்து பண்ணாங்க. எவிடன்ஸ்லாம் இவர் வந்து கலெக்ட் பண்ணவும் செஞ்சாங்க. அதாவது 1800கள் காலகட்டத்திலேயே நெப்போலியன் போனாபார்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவருடைய இறப்பு வந்து ஸ்டமக் கேன்சர், அதாவது வயிற்று புற்றுநோய், அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற ஒரு நோய், இதனால் ஏற்பட்டது அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அவருடைய உடற்கூறாய்வு அது வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து வேற தெரிவிக்குது அப்படின்னு இவர் வந்து கருதுனாங்க. அதை வந்து ஆர்கியூவும் 1913ஆம் ஆண்டு அதை வந்து லெனார்ட் கத்ரி ஆர்கியூ பண்ணவும் செஞ்சாங்க. அது குறிப்பாக வந்து பெரிவெரியம் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான நோய், பெட்டுவெரியம் அப்படின்னு சொல்லி ஒரு நோய், இது வந்து டிஸ்ட்ரோஃபியா ஆடிசோவா அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படும், டிஸ்ட்ரோஃபியா ஆடிபோசோ ஜெனிட்டாலிஸ் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ இந்த நோய் இவருக்கு வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு இவர் வந்து ஆர்கியூ பண்ணாங்க. அதுக்குண்டான ஆதாரங்களையும் இவர் வந்து எடுத்து வச்சாங்க. அதுக்குண்டான ஆதாரமாகவே 1913 செப்டம்பர் 13 அன்னைக்கு லெனார்ட் கத்ரி அதை ஒரு ஒர்க்காகவே எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதை வந்து டிட் நெப்போலியன் போனாபார்ட் சஃபர் ஃப்ரம் ஹைப்போபெட்டுவரிசம் அட் ஹிஸ் க்ளோஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1914 இந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுது, முதல் உலக போரானது நடக்க ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் எல்லாம் லெனார்ட் கத்ரி வந்து முதல் உலக போரில் மினிஸ்ட்ரி ஆஃப் நேஷனல் சர்வீஸ் அதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாமினராக இவர் வந்து அங்கே நியமிக்கப்படுறாங்க. இவருடைய பொறுப்பானது அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் மென், அதாவது இராணுவத்தில் பங்கேற்கக்கூடிய மருத்துவர்கள், ஸோ அவங்கள வந்து எக்ஸாமின் பண்ணுறது, அவங்கள வந்து சரியாக அவங்க தகுதி பெற்றவங்க தானா அப்படின்றது எக்ஸாமின் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமினராக இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் நேஷனல் சர்வீஸில் லெனார்ட் கத்ரி நியமிக்கப்பட்டாங்க. அதாவது இராணுவம் அந்த முதல் உலகப்போர் நடக்கும்போது இராணுவ வீரர்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக போர்க்களத்துக்கு மருத்துவர்கள் தேவைப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மருத்துவர்கள் செலக்ட் பண்ணப்படுறதுக்கு எக்ஸாமின் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பொறுப்பில் தான் இவர் லெனார்ட் கத்ரி 1914ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா லார்ட் நஸ்ஃபோர்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் நெஃப்ரனிக் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல், அதில் இவர் வந்து ஒரு முக்கிய ஒரு ஸ்டாஃபாக வந்து பங்கேற்று முதல் உலக போரில் இவருடைய ஒர்க்கை பண்ணுறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் லெனார்ட் கத்ரி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அதனுடைய ஒரு எக்ஸாமினர் இன் மெடிசன் அந்த பதவியிலையும் நியமிக்கப்படுறாங்க. கூடுதலாக ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸுடைய கவுன்சிலில் ஒரு மெம்பராகவும் இவர் நியமிக்கப்படுறாங்க. அதையும் தொடர்ந்து ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அதனுடைய செக்ஷன் ஆஃப் டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அந்த செக்ஷனுடைய ஒரு முக்கிய பொறுப்பிலும் இவர் நியமிக்கப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக ராயல் பெனவலன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி அதனுடைய கவுன்சிலையும் இவர் மெம்பராக நியமிக்கப்படுறாங்க. இதெல்லாம் கடந்து 1917 இந்த காலகட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு கமிட்டியோடைய செக்ரட்டரியாக செயலாளராக இவர் நியமிக்கப்படுறாங்க. அந்த கமிட்டி அவங்களுடைய பணியானது நோமன்கிளேச்சர் ஆஃப் டிசீசஸ் அதை வந்து ரிவைஸ் பண்ணுறதா இருந்தது. அதான் நோமன்கிளேச்சர் அப்படின்னா பேரிடுறது, அதாவது ஒவ்வொரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோய் வந்து இந்த நோய்க்கு வந்து இந்த பேர், இந்த நோய்க்கு இந்த பேர் அப்படி
அப்படின்னு சொல்லி அந்த பேரிடுறது. அந்த பேரிடுறது சாதாரணமாக சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயினுடைய தாக்கம் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதனுடைய சிம்டம்ஸ் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்குண்டான பேர்லாம் வைப்பாங்க, கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதுதான் நோமன்கிளேச்சர் ஆஃப் டிசீசஸ் அப்படின்றது. ஸோ அது வந்து ஏற்கனவே இருந்தது. அது சில நோய்கள் வந்து ஒரே மாதிரி, அதாவது 2-3 நோய் வந்து ஒரே பேர்னாலலாம் இருந்தது. ஏன்னா 2-3 நோய்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, இது வந்து இந்த நோய் தான் அப்படின்னு ஒரே பேர்னால அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இந்த நோய்களுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு இந்த காலகட்டத்தில் மருத்துவ வளர்ச்சியின் போது மெல்ல மெல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் அந்த நோய்களுக்கு தனித்தனியான பேர் வைக்கிறதுக்கு தான் நோமன்கிளேச்சர் ஆஃப் டிசீசஸ் அப்படின்ற புக்கு. அதை வந்து ரிவைஸ் பண்ணணும், திருத்தணும் அப்படின்னு இந்த ஒரு கமிட்டியானது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் தரப்பிலிருந்து அமைக்கப்பட்டது. அதனுடைய ஒரு செக்ரட்டரியாக தான் லெனர்ட் கத்ரி வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த பொறுப்பில் 1917ஆம் ஆண்டு இவர் வந்து நோமன்கிளேச்சர் ஆஃப் டிசீசஸ் அப்படின்ற அந்த புத்தக தொகுப்பு அதில் இவருடைய பங்களிப்பை கொடுத்தாங்க. ஸோ ஏற்கனவே இது எழுதப்பட்டிருந்தது, அதுக்கப்புறம் அது வந்து திருத்தப்பட்டது. இந்த நிலையில் 1918ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் முடிவடைஞ்சிருது. இதுக்கப்புறம் லெனர்ட் கத்ரி ஒரு முறை இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற டியூபுக்கு போகிறாங்க. இது வந்து லண்டன் அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு அழைக்கப்படும். அங்கே இவர் வந்து பிளாட்ஃபார்ம் ஒட்டி நடந்து போயிட்டு இருந்த இருக்கிறாங்க. அப்போ இவர் அறியாத போது ஒரு ட்ரெயின் வந்து இவர் மேலே வந்து மோதுது. ஸோ அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்னால பாதிக்கப்பட்ட இவர் 1918 டிசம்பர் 24 அன்னைக்கு இவருடைய 60 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட்னால 1918 டிசம்பர் 24 அன்னைக்கு இவருடைய 60 வயதில் லெனர்ட் கத்ரி இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு லண்டன்லேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு செமிட்டரி, அதில் வந்து கென்சில் கிரீன் செமிட்டரி, அங்கே வந்து இவர் வந்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இது வந்து மருத்துவ உலகில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது லெனர்ட் கத்ரியோடைய இழப்பு. ஏன்னா இவர் வாழும்போதும் சரி, இவர் வந்து மருத்துவராக பணிபுரியும் போதும் சரி, எல்லா நேரங்கள்லையுமே குழந்தை மருத்துவத்திலையும் அதேமாதிரி நரம்பியல் மருத்துவம் இந்த 2துலையும் மிகப்பெரிய அளவில் இவ்வளோ பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. இவர் வாழ்ந்திருந்தால் இன்னும் நிறைய பங்களிப்புகளை கொடுத்துருக்க முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக விபத்தில் இறந்து போனாங்க. ஸோ இந்த அளவுக்கு லெனர்ட் கத்ரி வாழும்போது இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணனாலேயே இன்னைக்கு வரைக்கும் போற்றப்படக்கூடிய ஒரு சீனியர் ஃபிசிஷியன் அண்டு பீடியாட்ரிஷியனாக அழைக்கப்பட்டு வராங்க. ஏன்னா இவர் வந்து வேலை பார்த்த அந்த பேடிங்டன் கிரீன் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் வந்து இறக்குற தருவாயில் ஒரு சீனியர் ஃபிசிஷியனாக இருந்தாங்க. அங்கே மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மெய்டாவெல் ஹாஸ்பிட்டல் ஃபார் நர்வஸ் டிசீசஸ், அங்குமே இவர் வந்து ஒரு சீனியர் ஃபிசிஷியனாக தான் இருந்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட நபர் தான் இறந்து போயிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட லெனர்ட் கத்ரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.